எல்லோருக்கும் வணக்கம். மகாத்மா காந்தி ஒரு நாள் தன்னுடைய ராட்டையில் நூல் நூற்றுக்கிட்டார். இந்த நூல் நூற்றுக்கிட்டு இருக்கும்பொழுது ஒரு பையன் அங்கே வந்தான். வந்துட்டு அவனுக்கு அந்த ராட்டையில் அவர் நூல் நூக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு ஏதோ ஒரு வினோதமாக அது பட்டுச்சு. அப்போ பாபுஜி இது என்னது, நான் பண்ணலாமா அதில் அப்படின்னு அவன் கேட்டான். அப்போ மகாத்மா காந்தி சரி உனக்கு ஏற்ற மாதிரி ஒன்று தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தக்லி, இதுக்கு பேர் ஸ்பிண்டில்னு பேர் ஆங்கிலத்தில், தக்லி, இதை கொடுத்தார். இது நீ கையிலேயே வச்சுக்கிட்டு நூல் நூக்கலாம் அப்படின்னு கொடுத்தார். நீ ட்ரை பண்ணு அப்படின்னாரு. சரி நான் அவனும் வாங்கிட்டு என்ன பண்ணால் இப்படி பிடிச்சிக்கணும், இதை அப்படி சுற்று அப்படின்னாரு. இவன் என்ன பண்ணால் அந்த பஞ்சை இப்படியே கெட்டியாக பிடிச்சிக்கிட்டான். இப்படி சுற்றுனா அந்த நூல் முறுக்கி ஏறி பட்டுன்னு அறுந்துக்குச்சு. அவனுக்கு புரியல. அப்போது மகாத்மா காந்தி என்ன சொன்னார், என்ன பிரச்சனை உனக்கு, இதில் என்ன தப்பு பார்க்குற, எனக்கு ஒன்றும் தெரியலையே, நீங்கள் தான் பிடிச்சிங்க, நானும் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னான். ஆனால் மகாத்மா காந்தி சொன்னார், இந்த பஞ்சை என்ன பண்ண, அப்படியே இவ்வளோ கெட்டியாக பிடிச்சிக்கிருந்தா அதுலேருந்து எப்படி வரும் அப்படின்னாரு. ஆமாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் என்ன பண்ணான், திருப்பி அந்த பஞ்சை பிடிக்கும்போது அழுத்தி பிடிக்கக்கூடாது போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே லேசாக பிடிச்சிக்கிந்தான். நூல் அறுந்து போச்சு. அப்போ இதுலேருந்து என்ன உனக்கு புரியுது அப்படின்னாரு, இந்த பஞ்சை கெட்டியாக பிடிக்கவும் கூடாது, பிடிக்காமலும் இருக்கக்கூடாது. ஸோ ரெண்டுக்கும் இடைப்பட்ட நிலையில் அப்படி பிடிக்கணும் அப்படின்னு கற்றுக்கிறேன் அப்படின்னு அவன் சொன்னான். அப்போ காந்தி சொன்னார், இது உன்னுடைய சுதந்திரம் மாதிரி, உனக்கு சுதந்திரம் வேணும்னாக்கா எனக்கு மட்டும் வேணும்னு இறுக்கி பிடிச்சிக்கிட்டீங்கன்னா உனக்கும் சுதந்திரம் கிடைக்காது, அந்த நூல் வராது, அது பயனுள்ளது மற்றவங்களுக்கு சுதந்திரம் கிடைக்காது. சரி எனக்கு சுதந்திரமே வேணாம், அடிமையாக இருக்கேன் அப்படின்னு விட்டுட்டீங்கன்னா உனக்கும் சுதந்திரம் இல்லை, மற்றவங்களும் அதனால் பயனடைய மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த சுதந்திரத்தை நானும் சுதந்திரமாக இருக்கணும், மற்றவங்களுக்கு சுதந்திரம் வரணும் அப்படின்னா ரொம்ப எனக்கே சுதந்திரம் வேணும்னு மல்லு கட்டக்கூடாது, இன்னொரு சுதந்திரம் வேணும்னு என்னை ரொம்ப தியாகம் பண்ணவும் கூடாது. ஸோ கொஞ்சம் விட்டு கொஞ்சம் எனக்கு வச்சு ஒருத்தர் அனுசரித்து பண்ணினா சமுதாயத்துக்கு உண்மையான சுதந்திரம் கிடைக்கும் அப்படின்னு அந்த பையன் அப்புறம் சொன்னான். இதான்ப்பா நீ கற்றுக்க வேண்டியது, போயிட்டு வா அப்படின்னு அவனை அனுப்பி விட்டார். எல்லோருக்கும் வணக்கம்.